சுடுசுடு செய்திகளுடன் உங்கள் தமிழ் நியூஸ். வணக்கம். தமிழ் நியூஸின் இன்றைய செய்திகள். வணக்கம். தமிழ் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். திருத்தணி முருகன் கோவிலில் நடிகரும் ஆந்திர துணை முதல்வருமான பவன் கல்யாண் சாமி தரிசனம், ரசிகர்கள் ஆரவாரம். இனி விரிவான செய்தி. திருத்தணி முருகன் கோவிலில் தெலுங்கு திரைப்பட நடிகரும் ஆந்திர மாநிலத்தின் துணை முதலமைச்சருமான பவன் கல்யாண் சாமி தரிசனம் செய்தார். சமீப காலமாகவே பவன் கல்யாண் ஆன்மீக யாத்திரையில் ஈடுபட்டு வருகிறார். மிகச்சிறந்த முருக பக்தரான பவன் கல்யாண் தமிழகத்தில் உள்ள 6 படை வீடுகளையும் தரிசிக்க முடிவு செய்துள்ளார். அதனுடைய முதல் கட்டமாக முருகப்பெருமானின் 5ஆம் படை வீடான திருத்தணியில் நேற்று சாமி தரிசனம் செய்தார். இதற்காக நடிகர் பவன் கல்யாண் அரக்கோணம் ராஜாளி கப்பற்படை விமான தளத்திற்கு வருகை புரிந்தார். அவரை திருத்தணி பீகாக் மருத்துவமனை தலைவரும் பாஜக முக்கிய தலைவருமான டாக்டர் ஸ்ரீகிரண் வரவேற்று திருத்தணி முருகன் கோவிலுக்கு அழைத்து வந்தார். பிறகு பவன் கல்யாண் திருத்தணி முருகன் கோவிலில் மூலவர் முருகப்பெருமானை தரிசனம் செய்த பிறகு கோவிலில் வெளியில் வரும்பொழுது அவருக்கு டாக்டர் ஸ்ரீகிரண் நினைவு பரிசினை வழங்கினார். நடிகர் பவன் கல்யாண் வருகையை முன்னிட்டு திருத்தணி முழுவதும் 300க்கும் மேற்பட்ட போலீசார் டிஎஸ்பி கந்தன் தலைமையில் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். திருத்தணி முருகன் கோவிலில் துணை முதல்வர் பவன் கல்யாணுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிறகு முருகனை தரிசனம் செய்த அவருக்கு சிறப்பு மரியாதை செய்யப்பட்டது. ஆந்திர துணை முதல்வரும் நடிகருமான பவன் கல்யாணை காண திருத்தணி முருகன் கோவில் வளாகத்தில் நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் திரண்டு அவரை கண்டவுடன் ஆரவாரம் செய்தனர். நடிகர் பவன் கல்யாணும் ரசிகர்களை சந்தித்து கார் மீது ஏறி நின்று அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் திருத்தணி வருவாய் கோட்டாட்சியர் தீபா, வட்டாட்சியர் மலர்விழி, கோவில் அறங்காவலர்கள் உட்பட திருக்கோவில் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். நடிகர் பவன் கல்யாண் வருகையால் திருத்தணி முருகன் கோவிலில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது. பிறகு நடிகர் பவன் கல்யாண் அங்கிருந்து காஞ்சிபுரத்திற்கு புறப்பட்டு சென்றார்.